வந்திருக்கிற லைவ்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைகள் எட்டாத உயரத்தை அடைய போகிறார்கள். எட்டாத உயரம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்காத சில எட்டாத உயரங்களை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதையும் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ என்னன்னா ஒரு சோக கதை தான் இங்க ஆரம்பிக்குது. அப்போ இதயம் ரொம்ப ஒரு பிரச்சனையில, சோகத்துல ரொம்ப வீக்கா இருக்கிற வேலையில, இங்கிலீஷ்ல போட்டுருப்பாருங்க, அண்ட் வீக் மை ஹார்ட் இஸ் ஓவர் வீல்ட் அண்ட் வீக், ரொம்ப ஒரு வீக்கா ஒரு பலவீனமா இருக்கிற வேலையில உண்மை நோக்கி கூப்பிடுவேன். அவன் நம்ம வாழ்க்கையில பலவீனம் வர நேரம் நம்ம சில நேரத்துல நம்முடைய சுய பலத்தை நம்புறோம், சில மனித பலத்தை நம்புறோம். என் குடும்பத்துல சிலர் லாயரா இருக்கிறாங்க, என் குடும்பத்துல சிலர் போலீஸா இருக்காங்க, என் குடும்பத்துல எங்க அப்பா இப்படி இருக்காரு, எங்க கூட பிறந்தவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சில சூழ்நிலைகள்ல நம்ம எதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், எதை நம்பிட்டு இருக்கிறோம்? மனித பலத்தை நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, இந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் ரொம்ப சோகத்துல, ரொம்ப பிரச்சனையில நான் இருக்கிற வேளையில ஒரு எட்டாத உயரமான கண்மலைக்கு என்ன நீங்க கொண்டு போய் விடணும்னா அந்த பிரச்சனை நேரத்துல நான் உங்களை கூப்பிடுவேன். அந்த பிரச்சனை நேரத்துல அந்த நெருக்கமான சூழ்நிலையில, ஒருவேளை இன்னைக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல சிலருக்கு இன்னைக்கு பண பிரச்சனை இல்ல, சிலருக்கு இன்னைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள், இன்னைக்கு தெரியாது நீங்க என்ன குறைபாட வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, நான் அந்த பிரச்சனையில இருந்து என் இதயம் ஒரு வீக்கான சூழ்நிலையில, ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில, ஒரு போராட்டமான சூழ்நிலையில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில அவர் என்னை எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க சங்கீதம் 61:2 இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னா அப்ப என் வாழ்க்கையில நான் எட்டாத உயரத்தை நான் பார்க்க போவது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எட்டாத ஒரு உயரத்தை என் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 34:10 சொல்லுது பாருங்க, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாது. பாருங்க, எந்த ஜாதிகளிடத்துல மோசேயை பார்த்து சொன்னாரு, பூமியில யார்கிட்டயுமே செய்யாதத நான் உனக்கு செய்ய போறேன், உன் சந்ததிக்கு செய்ய போறேன், ஆபிரகாமின் சந்ததிக்கு நான் செய்ய போறேன், இந்த குடும்பத்துக்கு நான் செய்ய போறேன். ஆனா இதற்கு இப்படி ஒரு அதிசயமான காரியத்தை செய்வதற்கு நான் தலைவனா மோசேயாகிய உன்னை நான் ஏற்படுத்துகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. தாவீது சொல்றாரு, ரொம்ப ஒரு வீக்கான சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிற வேளையில எட்டாத உயரத்தில் என்ன உட்கார வைக்க போகிறார். இங்க சொல்லி இருக்குது, யாருக்கும் செய்யப்படாத, பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பா செய்வேன். எந்த ஜாதிகள்கிட்ட செய்யப்படாதத நான் என் பிள்ளைகளுக்காக செய்வேன். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அப்போ ஆண்டவர் செய்யறது எப்படின்னா, உங்க குடும்பத்துல உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்பாக தான் செய்வேன். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் எதை செய்யும்? எந்த இடத்துல நீங்க உயரணும்னு ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தை வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவர்கள் முன்பாக தான், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பா. எதிரா பேசினவே உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். பாருங்க, எட்டாத உயரத்தை எட்டணும்னா ஆண்டவர் செய்யறதை எப்படிதான் செய்வாராம். பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். சொன்னது மட்டும் இல்ல, மோசே அதே மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சார். இப்ப சொல்றாரு பாருங்க, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். அப்போ நீங்க ஜெபிக்கிற வேளையில உங்க பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும். நீங்க ஜெபிக்கிற வேளையில உங்க குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். நீங்க ஜெபிக்கிற வேளையில உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. வசனம் சொல்லுது, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள். நீங்க ஜெபிக்கிற வேளையில எங்கேயோ இருக்கிற உங்க கணவனுக்கு தேவன் அற்புதத்தை செய்து கொண்டு இருப்பார். நீங்க ஜெபிக்கிற வேளையில, நீங்க இப்ப இந்த ஆராதனையில கலந்து இந்த வார்த்தை கேட்கிற வேளையிலே உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். எட்டாத உயரம் கர்த்தருடைய செய்கை இதை கொண்டு வரும். கர்த்தருடைய செய்கை இதை நடப்பிக்கும். கர்த்தருடைய செய்கை இதை பண்ணும். பாருங்க,
இன்னைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை, எட்டாத உயரத்தை நீ அடைவாய். ஆனா எட்டாத உயரத்தை நான் அடையணும்னா அது எப்படி நான் சுத்தி இருக்கணும் பாக்குற மாதிரி தான் அடைய வைப்பாரு. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. எட்டாத உன்னோடு கூட இருந்து, இப்போ இந்த வசனத்துல இப்படியே சொல்லிட்டு வராரு, உன்னை நான் தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன், சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பா நடக்கும், உன் ஜனங்களுக்கு இதை செய்வேன் இப்படி சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறது எப்படி தெரியுமா சொல்றாரு? உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட, என் பிள்ளைங்க கூட, என் தலைமுறை கூட, என் ஊழியத்துல, என் பிசினஸ்ல, என் வேலையில, என் சூழ்நிலையில எஸ் தேவன் என் கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையை பேசி உடன்படிக்கை உடன்படிக்கை நான் உன் கூட ஒரு மேக் ஏ கவர்னன்ட். I am going to make a covenant. Moses, I am going to make a covenant before all the people. எல்லாருக்கும் முன்னாடி விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி பூமி எங்கிலும் எந்த சாதிகளுக்கும் செய்யப்படாதது இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். எந்த சாதிகளுக்கும் இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல சிலருக்கு நடந்திருக்காது, இதுவரைக்கும் யாருக்குமே நடந்திருக்காது. ஆனா உங்களுக்கு நடக்கும். பூமி எங்கிலும் எந்த சாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய செய்கைகளை காண போறாங்க. பயங்கரமான காரியமா இருக்க போகுது. சங்கீதம் 72:4 சொல்லுது பாருங்க, ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து. சில இடத்துல அநியாயமா சிலர் உங்ககிட்ட சில காரியங்கள்லாம் செஞ்சிருக்கலாம், சிலதெல்லாம் எடுத்திருக்கலாம், சிலதெல்லாம் புடுங்கி இருக்கலாம், சில காரியங்களை அநியாயமா சிலர் செஞ்சிருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து. இப்ப நீங்க எல்லாம் யாரு? இன்னும் நம்ம பெருசா ஒண்ணும் என்ன செய்யல, பெருசா ஒண்ணும் பார்க்கல. இப்ப ஏழையின் பிள்ளையை ரட்சித்துன்னா என்ன அர்த்தம்? ஏழையோட ஆப்போசிட் பணக்காரன், ஏழையோட ஆப்போசிட் செழிப்பானவன், செல்வமான். அப்ப ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்துனா என்ன அர்த்தம்? ஏழையா இருக்கிற ஒன்ன நான் செல்வ வாழ்வாய் வாழ வைப்பேன். இப்போ நீங்க செல்வ வாழ்வாய் வாழ்வதற்கு சிலர் தடையா இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். பாருங்க, உங்க உயர்வுக்கு தடையா இருக்கிற சிலதெல்லாம் நொறுக்கப்படுகிறது. உங்க சுயமா இருக்கலாம், இல்ல சில உறவுகளா இருக்கலாம், சில மனிதர்களா இருக்கலாம். ஏழையின் பிள்ளைகளை காப்பாற்றுகிறேன். பாருங்க, புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும். இப்போ இது நீங்க மழை பனிதான், பனி என்ன சொன்னா அப்படியே இறங்கும். ஆனா பனி எப்படி இறங்குதுன்னே தெரியாது. எப்படி நீங்க பனியை பார்த்திருக்கீங்களா? பனிய எங்க இறங்குது, எப்படி இறங்குதுன்னே தெரியாது. ஆனா கை வச்சு பார்த்தா கீழே ஃபுல்லா ஈரமா இருக்கும். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும். அப்போ எப்படி இறங்குது, எப்படி நனைக்குது, எப்படி இது நடக்குதுன்னே தெரியல. தொட்டு பார்த்தா தண்ணியா இருக்குது. அததான் சொல்றேன், பனியின் ஆசீர்வாதம், தூறலின் ஆசீர்வாதம், மழையின் ஆசீர்வாதம். வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நினைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். சொல்லுங்க, இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. பனி போல அபிஷேகம். எப்படி இறங்குதுன்னே தெரியல. ஆனா நான் நிரம்பிதான் இன்னைக்கு போவேன். ஆரோக்கியத்துல நிரம்பிதான் போவேன். ஒரு நிரப்புகிறார். என்ன சொல்லுங்க? நிரப்புகிறார் என் தேவன். Yes, fullness of God. பாருங்க, அவர் நிரப்புகிற வேளையில நீங்க உயர்ந்திருப்பீங்க. அவர் என்னைக்கு அவர் உங்களை ஃபுல்லா நிரப்புறாரோ, ஆக்சுவலி அவர் நிரப்பிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க ரிசீவ் பண்ற இடத்துல இருக்கிறீங்களா? பக்கெட்ல ஊத்துறோம், பக்கெட்ட ஓட்ட பக்கெட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஓட்ட பக்கெட்டா இல்ல இது ஸ்ட்ராங்கான பக்கெட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ அவர் நிரப்புற நேரம் உலக கவலையும் மாம்ச சிந்தையும் பண ஆசையும் இல்ல அதுவும் இதுவும் பாவத்தின் எண்ணங்களும் அடிமைத்தனத்தின் எண்ணங்களும் இருக்கிற வேளையில அவர் நிரப்புற வேளையில அது ஒழுகி போயிருது, ஒண்ணுமே இல்லாம போயிருது. ஆனா காத்து இருந்து ஆண்டவரே நீங்க எனக்கு தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ரிசீவ் பண்ற பிள்ளைங்க மேல அது நடக்குது. எனக்கானதுதான் இது. நிரப்புறார். சொல்லுங்க, ஆவியை ஊத்துறாரு, ஆசீர்வாதத்தை ஊத்துறாரு. முதல்ல என்னது? ஆவி. அப்புறம் இங்க அதான் சொல்லுது பாருங்க, புல் அறுப்புண்ட மலையின் மேல் வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும். நீங்க எழும்பி
பிரகாசிக்கணும்னா, நீங்க உயரத்தை அடையணும்னா இன்னைக்கு நிரம்பணும். சொல்லுங்க, இன்னைக்கு நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையை பேசி நிரப்புங்கப்பா. ஆவியில நிரப்புங்க, புதிய பாஷைகள்ல நிரப்புங்க, புதிய வரங்கள்ல நிரப்புங்க. இன்னும் நான் உங்ககிட்ட வரணும், இன்னும் உங்ககிட்ட நெருங்கணும். அவரோடு நெருங்க நெருங்க, அவரோடு பேச பேச இறங்குவார். அவர் இறங்கினார்னா மத்த எல்லாம் வந்துடும். சொல்லுங்க, இன்னைக்கு தேவன் என் மேல இறங்குகிறார். கர்மேலின் நடுவில் தனித்திருந்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். முந்தின வசனம் பாருங்க. இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அது எங்க நடக்குது அப்படிங்கறத பாருங்க. 15வது வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண. இப்போ அவர் சொல்றாரு, நீ என்னைக்கு எகிப்துல இருந்து புறப்பட்டு நீ வந்த இது வரைக்கும் வந்திருக்க, இது வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கிற, இவ்வளவு நாள் நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணேன். இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை அதிசயத்தை காண பண்ணியிருக்கேன். ஆனா இங்க நான் அதை விட்டுறது இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகும். எப்படி கண்டினியூ ஆகும்? இதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமா இருக்கிற. அன்னைக்கு பாருங்க, ஏசபேல் ஆகாப் ரெண்டு பேரும் இஸ்ரவேலை சீர்குலைக்கிற வேளையில ஒரு 7000 பாகாலைக்கு முழங்கால் படியிடாத, பாகாலை வணங்காத ஒரு 7000 பேர் இருந்தாங்க. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்மேலின் நடுவில் தனித்து வனவாசமா இருக்கிற 7000 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, பாகாலை வணங்காத 7000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த 7001 ஒருத்தன் இருக்கிறான், ஒன்னு இருக்கான். அவன் எலியா. கர்மேலின் நடுவில் தனித்து வனவாசமா இருக்கிறான். அவன் மட்டும் தனி. 7000 பேர் இருக்கிறாங்க, பாகால வணங்கல, ஆனா ஒளிஞ்சு போயிருக்கிறாங்க. இவன் மட்டும் எழுப்பி நிக்கிறான். சொல்றேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எங்க தெரியுமா? 7000 பாகாலை வணங்காத மாதிரி ஒளிஞ்சு உட்கார்றதுக்கு இல்ல, எலியாவை மாதிரி நிக்கிறது. எலியாவை மாதிரி நிக்கிறது போட்டிருக்கு பாருங்க. லாஸ்ட்ல போட்டிருக்கு, the days of Moses and Elia. எலியாவை மாதிரி எழும்புற பிள்ளைகள், எலிசாவை மாதிரி எழும்புகிற பிள்ளைகளை பார்த்து வசனம் சொல்லுது. 15வது வசனம் சொல்லுது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்மேல் மேல் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். அப்போ எலியாவை மாதிரி, மோசைய மாதிரி அந்த யூனிக்கான பர்சனை பார்க்கிறார். பூர்வ நாட்களில் மேய்த்தது போல அவர்கள் பாசானிலும் கீலேயாத்தில். இன்னைக்கு நான் 3 வார்த்தையை சொல்றேன். 1 கர்மேல், 2 பாசான், 3 கீலேயாத். இந்த 3 ஆசீர்வாதத்தையும் இந்த நாள் நான் உயரத்தை அடையணும்னா, 8வது உயரத்தை அடையணும்னா, ஆண்டவர் என்னை எங்கே மேய்க்கிறார் தெரியுமா? பூர்வ நாட்களில் மேய்த்தது போல. பூர்வ நாட்கள் அன்னைக்கு எகிப்தில இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களை எப்படி வாழ வச்சாரோ, பாசானிலும் கீலேயாத்திலும் கர்மேலின் நடுவில் தனித்து வனவாசமாயிருக்கிற நான் ஸ்பெஷல். சொல்லுங்க, நான் எலியா. எலியாவை விட நீங்க தான் ஸ்பெஷல். எலியாவிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், மோசையிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். பூர்வ நாட்களில் மேய்த்தது போல அவர்களை பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்கள். இன்னைக்கு உங்களை சொல்றேன், கர்மேலின் ஆசீர்வாதம். கர்மேலின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கூட்டி சேர்க்கிற ஆசீர்வாதம். கன்ஃபியூஸா இருக்கிறவன அவனை சரி பண்ற இடம் கர்மேல். கர்மேல்ல வானத்தின் அக்கினி இறங்குகிற இடம் கர்மேல். கர்மேல்ல எலியா நின்று வானத்தின் அக்கினியை இறக்கினார். கர்மேல்ல நின்று செபிக்கிற வேளையில மழை பொழிகிறது. சொல்றேன், இன்னைக்கு கர்மேலின் ஆசீர்வாதம் உங்க மேல வருகிறது. நான் 7000 பேர் கிடையாது, நான் தனித்து நிற்கிற எலியா. கர்மேலின் நடுவில் தனித்து வனவாசமாயிருக்கிற எலியா. எஸ். ஜனங்கள்லாம் கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க. கர்த்தர் தெய்வமா, பாகால் தெய்வமா, எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வாங்க, கர்மேலுக்கு வாங்க, எல்லாரையும் கூப்பிடுறான். கூப்பிட்டாங்க, நிரூபித்தது மட்டும் இல்ல, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டான். கொன்னுட்டு கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த அந்த எலியாவின் வல்லமை பூர்வ நாட்களில் மேய்த்தது போல அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்கள். இனி என் வாழ்க்கையில ஒண்ணு இருக்குது, பூர்வ நாட்கள்ல நடந்தது, இதுவரைக்கும் நடக்கல. இன்றைக்கு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
தோத்த இடத்துல நீங்க ஜெயிப்பீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எட்டாத உயரத்தை அடையணும்னா சில இடத்துல நம்ம தோத்துருப்போம், சில இடத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம், தோத்துருப்போம். தோத்த இடத்துல தான் ஜெயிக்க வைப்பார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்டாத உயரத்தை நீ அடைவாங்கிறத தலைப்பு. அதுக்கு கீழே ஒரு 5 இருக்குது. அந்த 5யும் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. பாருங்க, தாவீது ஒரு பாவத்தை செஞ்சிருவார். என்ன பாவம் செஞ்சிருவாருன்னா, பாவத்திலும் பாவம், பெரிய பாவம் பண்ணியிருப்பாரு. உரியாங்கிற ஒருத்தன் ரொம்ப நல்ல உரியா, அவன் தேசத்துக்காக, ஜனத்துக்காக, ராணுவத்திற்காக நான் வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லி ஜனத்துக்காக நின்று அந்த உரியாவை கொண்டுட்டு மனைவி பச்சைபால் அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி மனைவி என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாரு. தாவீது எடுத்து என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல ஒரு குழந்தை என்ன ஆகுதுன்னா கன்சீவ் ஆகுற நேரம் அந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமா இருந்துச்சுன்னு வசனம் போட்டிருக்காங்க. அந்த பிள்ளையை பார்க்கிறதுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா கேவலமா இருந்துச்சு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, அந்த குழந்தை செத்து போயிடும் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் இவர் 7 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு அழுறாரு. ஒரு இடத்துல தோத்து போய் நிக்கிறாரு. பாருங்க, தாவீதை சுத்தி போய் எல்லாரும் பேசுறாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டான். உள்ள இருக்கிற மந்திரிமார் பேசுறாங்க, வீட்டு வேலைக்கார வரைக்கும் பேசுறாங்க, இந்த ராஜாக்கு இது தேவையா? எல்லாரும் தாவீதை பார்த்து கேவலமா பேசுறாங்க. தாவீது செஞ்ச தப்பு தான், மன்னிப்பு கேட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, தேவனும் மன்னிச்சிட்டாரு. எல்லாம் நடந்த பிறகும் குழந்தை செத்து போச்சு. 7 நாள் உட்கார்ந்து அழுறாரு. அதுல வசனத்துல இருக்குது, பிள்ளை வியாதிப்பட்டு ரொம்ப கேவலமா அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சுதான். அப்படி ஒரு குழந்தை 7 நாள் இவர் பாருங்க, பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையில் கிடந்து 7 நாள் உட்கார்ந்து அழுறான். 7 நாள் உட்கார்ந்து அழுறான், உபவாசம் பண்றான், ஜோமணி பார்க்கறான். ஆண்டவரே, எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாத்துன்னு சொல்லி உட்கார்ந்து அழுது பார்க்கறான். ஆனா ஒண்ணுமே நடக்கல, குழந்தை செத்து போச்சு. ஒரு தோத்த இடத்துல தாவீது நிக்கிறான். எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. தாவீது செஞ்ச தப்பு தான், சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. இந்த குழந்தை செத்தது இன்னும் ஏளனமா பேச ஆரம்பிச்சிட்டான். தாவீது மேல சாபம் வந்திருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணம் இந்த பிள்ளையை கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏளனமா பேசுறாங்க. தாவீதை ஏளனமா பேசுறாங்க. ஆண்டவர் இந்த ஏளனத்தை பார்க்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? இப்போ தாவீது, இப்போ குழந்தை இறந்து போச்சு, தாவீது தன்னை தேற்றி கொண்டார். உடனே குழந்தை இறந்து போச்சு, உடனே திரும்ப நல்லா சாப்பிடுறாரு, திரும்ப அவருடைய வேலையை பார்க்கிறாரு, விசுவாசித்தார். இனி ஒண்ணு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற விசுவாசித்தார். இந்த ஏளனத்தை ஆண்டவர் பார்த்தார். தாவீது செஞ்ச தப்பு தான், சுத்தி எல்லாரும் ஏளனம் பண்றாங்க. இந்த ஏளனத்தை ஆண்டவர் பார்த்தார். நடந்தது என்ன தெரியுமா? அதே பட்சேபாளுக்கு ஒரு அருமையான குழந்தையை கொடுத்தார். அவன் தான் சாலமோன். எந்த குழந்தை, மூத்த குழந்தை செத்து போச்சு, 2வது பெஸ்டா கொடுத்தாரு. தாவீது செஞ்ச தப்பு தான், ஆனா தேவன் அவனை ஏளனமாய் பார்த்தா. நான் சொல்றேன், எந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க தப்பு செஞ்சிருக்கலாம், செய்யாம கூட இருக்கலாம். எந்த இடத்துல நீங்க ஏளனப்பட்டீங்களோ அந்த இடத்துல தாவீதின் தலையை உயர்த்தினார். நடந்தது என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 3:12-13 பெஸ்டா கொடுத்தார். உன் வார்த்தையின்படி செய்தேன். சாலமன் தேவனோடு பேசுற பிள்ளை, உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஆண்டவர் சொல்றாரு, சாலமனை பார்த்து சொல்றாரு, தாவீதுக்கு பிறந்த அண்ணன் இறந்து போயிட்டான், மூத்த பிள்ளை இறந்து போயிருச்சு. அடுத்த பிள்ளையை பார்த்து பேசுறாரு, உன் வார்த்தையின்படி செய்தேன். ஆண்டவர் சொல்றாரு, சாலமனே, உன் வார்த்தையின்படி செஞ்சேன். எந்த இடத்துல தோத்து போய் நிக்கிறானோ, தோத்தவன் பிள்ளையை பார்த்து சொல்றாரு, மகனே, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். தோத்தவனோட பிள்ளையை பார்த்து சொல்றாரு, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். பெஸ்டா கொடுத்தார். தோத்தவனுக்கு பெஸ்டா கொடுத்தாரு. நான் சொல்லி கவலைப்படாதீங்க. உங்க ஃபேமிலியில சில இடத்துல நீங்க தோத்து போயிருக்கலாம், உங்க சூழ்நிலை சில இடத்துல தோத்து போயிருக்கலாம். சுத்தி இருக்கிற ஏளனமா பேசுவான். கவலைப்படாதீங்க, ஒரு உயர்வு இருக்கிறது. மற்றவர்கள் சொல்ல போறாங்க. இந்த சாலமனை பத்தி அவனுடைய கீர்த்தியை கேட்டு எங்க இருந்து இல்லாம வராங்க, சேபாவின் ராஜஸ்திரி வாரா, எங்க இருந்து இல்லாம இந்த சாலமனின் கீர்த்தியை தேடி வராங்க. இதுல உனக்கு சரியானவன், இப்ப சொல்றாரு, தோத்தவனுக்கு பிள்ளையை பார்த்து சொல்றாரு, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சாலமனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன்ன மாதிரி ஒருத்தன் இனி பிறக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அவன் பிறந்ததும் இல்ல. இவ்வளவு ஏளனத்தை தாங்கின பிள்ளைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? சாலமனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? மூத்த பிள்ளைக்கு, கூட பிறந்த மூத்த சகோதரிக்கு இதுதான் நடந்துருச்சு பாரு, அப்படி ஒரு சாபத்துக்கு பிறந்தவன் தான் நீ அப்படின்னு சொல்லி சாலமனை கூட பேசியிருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்டு சொல்றாரு, உனக்கு நிகரா முன்னாடியே இல்லடா, பின்னாடியே இல்லடா, எழும்புவது இல்லை. அப்படி ஒரு தோத்த இடத்துல நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை பத்தி ஒரு மாதிரி பேசி இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் இப்ப ஒரு மாதிரி இருக்கலாம், இதை பத்தி ஒரு மாதிரி பேசி இருக்கலாம். காதிலே வாங்கிக்காதீங்க, பெரிய காரியங்களை செய்வார்.
இவன் கேட்டதை கொடுத்தாரு, கேட்காததை கொடுத்தாருல. அடுத்து பாருங்க, இதுவும் மஞ்சி ஆண்டவர் பாருங்க தோத்தவன உயர்த்துறதுல அவ்வளவு வைராக்கியமா இருக்குது. தாவீது செஞ்சது தப்பு தான், ஆனா சுத்தி நீ ஏளனமா பேசுறது பெரிய தப்பு. குழந்தை செத்துச்சு, 7 நாள் உட்கார்ந்து அழுறான், 7 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். குழந்தை பழச்சிரும் சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்றான், உட்கார்ந்து அழுறான், சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். எல்லாரும் வருத்தப்படுறாங்க, கூட இருக்கிற எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஆனா அவன் அன்னைக்கு 7 நாள் அந்த பிள்ளைக்காக ஜெபித்த ஜெபம் இந்த பிள்ளையை வீண் போக விட வைக்கலை. அடுத்து பிறந்த பிள்ளை பெஸ்டா பிறந்துச்சு. பச்சைபாலுக்கு மூத்த பிள்ளை இறந்துருச்சு, 2வது பிள்ளை பெஸ்டா கொடுத்தாரு. தாவீதின் மூத்த பிள்ளை ஒரு மாதிரி இருந்துச்சு, 2வது பிள்ளை பெஸ்டா கொடுத்தார். இப்ப சொல்றாரு பாருங்க, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், இது மட்டும் இல்ல மகனே, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்தேன். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரி. இந்த ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல, இதுல உனக்கு சரியா ஒருத்தன் கூட இல்ல, அப்படி ஒரு உயர்வை நான் உனக்கு தந்திருக்கிறேன். இந்த ராஜா ஒரு ஆலயத்தை கட்டினாரு, பயங்கர மகிமையா இருந்துச்சு. இதே ராஜா ஒரு ஆலயத்தை கட்டினாரு, ரொம்ப மகிமையா இருந்துச்சு. ஆனா பின்னாட்கள்ல நேபுகாத்நேச்சார் வந்து எல்லாத்தையும் இடிச்சு மண் தரையாக்கி அங்க இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு சிலர் வராங்க, ஆனா இங்க பேசுறானுங்க பாருங்க. பாருங்க, எங்க நீங்க தோக்குறீங்களோ அங்க ஜெயிக்க வைப்பாரு பாருங்க. இப்போ சன்பலாத்து தொபியா 2 பேர் இப்போ ஆலயத்தை கட்டுறதுக்காக வராங்க. எஸ்ரா வராரு, நெகேமியா வர, இவங்க எல்லாம் சேர்ந்து ஆலயத்தை கட்டுறதுக்காக நிக்கிறாங்க. இன்னும் சிலர்லாம் வந்து செருபாபேல், இப்படி சிலர்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆலயத்தை கட்டுறதுக்காக நிக்கிறாங்க. இப்போ இங்க சொல்லுது பாருங்க, இந்த சன்பலாத்து தொபியா இவனுக்கு பேச்ச பாருங்களேன். இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? ஏளனமா பேசுறானுங்க. சிஸ்டர், ஏளனமா பேசுற இடத்துல கவனமா இருந்துக்கோங்க, உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். அவன் இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? இடிஞ்ச ஆலயத்தை கட்டுறதுக்கு நிக்கிறான், இடிஞ்ச ஆலயத்தை கட்டுறதுக்கு நிக்கிறாங்க. இப்ப முதல்ல இந்த மதிலை கட்டுறாங்க. என்ன, எதை கட்டுறாங்க? மதிலோட சைஸ், நம்ம சாலமோன் ஆலயம் அந்த மதிலோட சைஸ் பாருங்க, நீளம் வந்து 4 கிலோமீட்டர் இருந்து 4.5 கிலோமீட்டர். எது? காம்பவுண்ட் 4 கிலோமீட்டர்ல இருந்து 4.5 கிலோமீட்டர். மேல உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9 மீட்டர்ல இருந்து 12 மீட்டர் வரைக்கும் இருக்கான். 9 மீட்டர்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல கட்டியிருக்காங்க பாருங்க. அதோட தடிமன் திக்னஸ் வந்து 2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர். நீங்க பாத்துக்கோங்க, 2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர்னா எது? சாலமோன் ஆலயத்தோட அந்த அந்த காம்பவுண்ட் சுவரோட திக்னஸ், அதோட தடிமன், விட்துன்னு சொல்லுவோம் தானே, கரெக்டா விட்து தானே? அதோட விட்து வந்து 2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர். அதுக்கப்புறம் 10 வாசல் இருக்குது. இந்த 4.5 கிலோமீட்டருக்கும் 10 வாசல் இருக்குது. இதெல்லாம் இடிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான். வாசல் எல்லாம் மண் மேடா கிடக்குது. இந்த போட்டு பாருங்க, அந்த அற்பமான யூதர் செய்கிறது. இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் கட்டுறாங்க. இந்த 4.5 கிலோமீட்டருக்கு இருக்கிற காம்பவுண்ட் என்ன செய்றாங்க? கட்டினதுக்கு அப்புறம் ஆலயத்தை என்ன செஞ்சுக்கலாம், கட்டிடலாங்கிறனால அலங்கம்னு போட்டிருக்கு நம்ம பைபிள்ல. அலங்கம், காம்பவுண்ட்னா என்னது? அலங்கம். பாருங்க, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்கள். பாருங்க, சுட்டரிச்சிருக்கிறானுங்க ஆலயத்தை. சாலமன் கட்டின ஆலயத்தை, இந்த மகிமையான ஆலயத்தை சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ. நான் சொல்றேன், ஆலயம் இன்னைக்கு நீங்க, அன்னைக்கு அது கட்டடத்தால் கட்டப்பட்டது. இன்னைக்கு இந்த ஆலயம் ஒருவேளை நீங்க சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோன்னு கேட்டா என்னால முடியாது. அவர் உயிர் கொடுப்பார். சொல்லுங்க, ஒருவேளை இந்த ஆலயம், ஒருவேளை இந்த ஆலயமாகிய என் குடும்பம் ஒருவேளை இப்ப மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுக்காத மாதிரி ஒருவேளை இப்ப சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் இருக்கிறார். இந்த சன்பலாத்தையும் தொபியாவையும் இவங்க முன்னாடி தலையை உயர்த்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார். எஸ்ரா சொல்றாரு, இப்போ இவன் பேசுறது பாருங்க, சுட்டரித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு, சுட்டு மண்ணு மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு யார் கேட்கறது? சன்பலாத்து தொபியா இப்படிப்பட்ட சிலர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏளனமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, இவர் சொல்றாரு, எஸ்ரா சொல்றாரு, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும். எங்க உடைஞ்சதோ அங்க கட்டணும், எங்க நீ வெட்கப்பட்டியோ அங்க கட்டுவேன். தேவனுடைய ஆலயம் பெருந்துறையில நான் கேவலப்பட்டுட்டு
நான் போய் எங்கேயோ வாழ்றது இல்ல. பெருந்துறையில நான் கேவலப்பட்டேன்னா பெருந்துறையில தான் வாழ்வேன். ஈரோடு இந்த ஊர்ல நீங்க இன்னைக்கு ஆலயம் அதின் ஸ்தானத்தில் எந்த இடத்துல உடைஞ்சு போய் கிடக்குதோ, இன்னைக்கு ஒருவேளை மண்மேடு தான், இன்னைக்கு ஒருவேளை ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது ஆலயம் அதின் ஸ்தானத்தில். எஸ்ரா சொல்றாரு அந்த இடத்துல, அதே இடத்துல ரீபில் எங்க பண்ணணும், அதே இடத்துல எந்த எருசலேம்ல இந்த ஆலயத்தை சுட்டரிச்சு போட்டார்களோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனோமோ அங்கதான் இதை கட்டணும். வசனம் சொல்லுது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இடிஞ்சு திரும்ப கட்டப்பட்ட இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசு. சொல்லுங்க, பிந்தின ஆலயம் இதுவரைக்கும் இடிஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா இப்ப தேவன் பெருசா கட்டுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? இந்த அலங்கத்தை எப்படி கட்டுவோம்னு சொல்லிட்டே இருந்தானுங்க பாத்தீங்களா? இவனுக்கு எப்படி கட்டுவாங்க, எப்படி கட்ட போறாங்கன்னு வசனம் சொல்லுது. நெகேமியா 6:15 அலங்கம் 52 நாளைக்குள் 4.5 கிலோமீட்டர் அலங்கத்தை 52 நாளைக்குள் கட்டப்பட்டு. உயிர் கொடுப்பியான்னு கேட்டான். உயிர் இல்லடா, கட்டி முடிச்சு 52 நாள்ல ஜெபித்து கட்டினார்கள். நெகேமியா 52 நாள் தான் சொல்றேன். இன்னைக்குதான் உங்களுக்கு அந்த 52வது நாள். சிஸ்டர், இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டுடே இஸ் மை 52th டே. இன்னைக்கு என்னுடைய 52வது நாள். 52. நீ கட்டுவியா, உயிர் கொடுப்பியான்னு கேட்டேன். ஆனா நான் உயிரே கொடுக்கல. தேவன் எனக்காக உயிர் கொடுத்து இடிஞ்சதை திரும்ப கட்ட வச்சு அதின் ஸ்தானத்தில், உடைஞ்ச அதின் ஸ்தானத்தில், அதே இடத்துல, ஐயா கேவலப்பட்ட இடத்துல தான் உங்களை உயர்த்த போறார். வெட்கப்பட்ட இடத்துல தான் உங்களை உயர்த்த போறார். லைவ்ல இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், அதின் ஸ்தானத்தில். இன்னைக்கு சொல்றேன், சில பிள்ளைகளை பார்த்தலாம், சிலர்லாம் ஏளனமா பேசுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமா இருக்கிறார். தோத்த இடத்துல வெற்றி. தோத்திருப்பேன், ஜெயந்தாயினி. தோத்து இருப்பேன், வெற்றி தாயினி. கவலையப்படாதீங்க. ஜெயத்தை தருகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். விடுதலை தருகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். வெற்றியை தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் சோர்ந்து போகவே மாட்டேன். எல்லா சூழ்நிலையில் நின்று இடிஞ்சது உண்மைதான், நீ இடிச்சது உண்மைதான். நேபுகாத்நேச்சார் புடுங்கினார் சொன்னேன் பாத்தீங்களா? இவர்கிட்ட இருந்து நேபுகாத்நேச்சார் ஆலயத்திலிருந்து புடுங்கினாரு. கோரேஸ்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் பெர்சியா ராஜா. ஆண்டவர் கோரேசின் இருதயத்தை ஏவுனாரு. நேபுகாத்நேச்சார் எதெல்லாம் புடுங்கினாரோ அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து ஒருத்தன் புடுங்கிட்டே இருக்க முடியாது. திரும்ப தரதுக்கு ஆளை வைப்பார். கோரேஸ் எழுப்பினார். கர்த்தரால் ஏவப்பட்ட கோரேஸ் கர்த்தரால் ஏவப்பட்டவன். அவனுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும். ஆலயத்தில் வைராக்கியமா இருந்த எல்லாத்தையும் திரும்ப கொண்டு கொடுக்கிறான். தங்கத்தை கொடுக்கிறான், ஆமென், வெள்ளியை கொடுக்கிறான். எதெல்லாம் ஆலயத்தில் இருந்துச்சோ எல்லாத்தையும் கொண்டு திரும்ப கொடுக்கிறான். இப்ப ஆண்டவர் அந்த கோரேசை பார்த்து சொல்றாரு, கோரேசுக்கு முன்பாக எல்லா ராஜாக்களின் இடை கட்டுகளும் அவிழ்க்கப்படும். இடை கட்டுகள் என்ன? கோரேசுக்கு முன்பாக எல்லாரோட இடை கட்டுகளும் அவிழ்ந்து போயிடும். நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், அவன் ஒரு புறஜாதி ராஜா, அவன் ஒரு பெர்சியா ராஜா, ஆலயத்துக்காக நின்றான். அவனுக்கு முன்பாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செமையாக்கும். அந்த கோரேஸ் ராஜா பார்த்து சொல்லியிருக்கு, நான் உனக்கு முன்னே போய். அப்படியே வர்ற வேளையில் அந்த கண்டினியூல சொல்லுது, எகிப்தின் வர்த்தக லாபம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், சபையரின் நெடிய ஆட்களாகிய வர்த்தக லாபம், கோரேசே நீ எடுத்து கொடுத்த முன்னிடமாய் தாண்டி ஆண்டவருக்காக நிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற பிள்ளைகளுக்கு இது நடக்கும். கோரேசின் அபிஷேகம், கோரேசின் வல்லமை. கோரேசை நான் அபிஷேகம் பண்ணினேன். இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு புறஜாதி ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணினேன். உங்களை கட்டுறதுக்கு யாருனாலும் கொண்டு வருவாரு. நீங்க நினைக்காத யாரோ வருவாங்க. எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆபிரகாம் சந்ததியில யாருமே இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா வெளியிருந்து ஒரு ராஜாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. சிலர் இருக்கிறாங்க, நெகேமியா இருக்கிறாங்க, எஸ்ரா இருக்கிறாங்க, செருபாபேல் இருக்கிறாங்க. ஆனா எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு ராஜா, ஒரு புறஜாதி ராஜா. நான் சொல்றேன், நம்முடைய சபை கட்டப்படுவதற்காக சில கோரேசுகளை தேவன் அனுப்ப போகிறார். உங்க வாழ்க்கையை கட்டப்படுவதற்காக சில கோரேசுகளை தேவன் அனுப்ப போகிறார். 52 நாள்
டுடே இன்னைக்கு அந்த 52 நாள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். இன்னைக்கு ஆவியானவர் கொஞ்சம் நல்லா, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆவியானோட ஆளுகை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. ஆமீன். எல்லா துரைத்தனங்களையும் உரிந்து நமக்கு எதிரடையாகவும் நீங்க தோத்து போனோம்னு சொல்லிட்டு பிசாசு நமக்கு எதிரடையாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நம்ம வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு ஒரு கையெழுத்தை ஏதேன்ல போட்டான். ஆதாம் ஏவாளால ஒரு கையெழுத்து என்ன செஞ்சிருக்கிறான்? இவர்களுக்கு நோய் வந்துதான் ஆக வேண்டும், இவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துதான் ஆக வேண்டும், இவர்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் வந்துதான் ஆக வேண்டும், இவங்க நல்லா வாழவே கூடாது, இவங்க ஆரோக்கியமா இருக்கவே கூடாது, இப்படின்னு சொல்லி சில கையெழுத்த ஏதேன்ல யாரு போட்டது? பிசாசு போட்டான். உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா, உங்க சூழ்நிலைக்கு விரோதமா, உங்க பொருளாதாரத்துக்கு விரோதமா செய்யல கையெழுத்துகள், தோல்வி, சில தோல்விகள். அவன் 8வது உயரத்தை அடையணும்னா தோத்த தோல்வியில ஜெயிக்கணும். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. ஏதேன்ல நீ தோத்த, ஏதேன்ல இதுவரைக்கும் நான் சில இதுல தோத்த, எனக்கு விரோதமா சில கையெழுத்துகள் இருந்துச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அந்த கையெழுத்துக்களை தேவன் இயேசு சிலுவையில் கொலைத்தார். என் பிள்ளையை நீ தொட முடியாது. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அது என் பிள்ளை பார்க்கவே கூடாது, கிழிச்சு போடு. அவன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடி எடுத்து கொலைச்சி சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். எடுக்க முடியுமா? முடியாது. இயேசு ஆணி அடிச்சிருக்கிறார். ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, யாரோட துரைத்தனம்? பிசாசின் துரைத்தனம், வியாதி என்கிற துரைத்தனம், கடன் பிரச்சனை என்கிற அதிகாரம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி 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 வெற்றி. இனி இந்த வியாதி, அதிகாரம், துரைத்தனம் செயல்பட முடியாது. செயல்பட முடியாது. முதுமை செயல்பட முடியாது. உறிஞ்சி எடுத்திருக்கிறார். பொருளாதார தடைகள், கோரேசின் அபிஷேகம், உங்களை பார்த்து சொல்றேன், கோரேசின் அபிஷேகம் புடுங்கினது திரும்ப வருது, பெஸ்டா வருது. முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசு பெருசு பெருசு. இதுவரைக்கும் தோற்றிருக்க ஃபெயிலியரான உங்க வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்காக துரைத்தனங்களையும் அதிகாரங்கள் உரிந்து வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவைகளின் மேல் என்ன செஞ்சாரா? வெற்றி சிறந்திருக்கிறார். சக்சஸ் ஆரப்பேன் சொல்லுங்க. இயேசு ஜெயிக்க தான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பூமியில. ஆமென். சிஸ்டர், உங்க லைஃப் நல்லா இருக்க போகுது சிஸ்டர். நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் தர போகிறார். உங்க குடும்பத்துல, உங்க ஃபேமிலியில யாருமே வாழாத மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு சூப்பர் லைஃப் ஆண்டவர் உங்களை வைக்க போறார். இவ்வளவு நேரம் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை ஆவியானவர் திரும்ப திரும்ப உங்களை தான் உணர்த்திட்டே இருக்காரு. உங்களுக்கான வார்த்தை தான். வெளியரங்க கோலமாக்கி சக்சஸ். எஸ். என் சத்துருவே, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. தோத்துட்டேன் சந்தோஷப்படாத. சிஸ்டர் சுகந்தி, சந்தோஷம் என்ன செய்யாதீங்க. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். உங்க வாழ்க்கையில பெரியதை செய்ய போறாரு. சோபா சிஸ்டர், என் சத்துருவே, எனக்கு விரோதமா நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆனா விழுந்துட்டே இருக்க மாட்டேன், எழுந்திருப்பேன். எழும்ப போகுது உங்க பிள்ளைங்க லைஃப். உங்க லைஃப் தேவன் எழும்ப பண்ண போகிறார். லைவ்ல நினைஞ்சிருக்க பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். சில ஏசபேல்கள், சில அகுத்தோப்பியல்கள், சில ஆமான்கள், கவலைப்படாதீங்க. விழுந்தாலும் சிலர் எல்லாம் செஞ்சு விழ வச்சுட்டாங்க. ஆனா நான் எழும்புவதான் உண்மை. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே முடியல பாருங்க இந்த வசனம். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். எட்டாத உயரத்துல நான் எட்டணும்னா, என் சத்ரு எனக்கு விரோதமா இவ்வளவு நாள் சந்தோஷப்பட்டிருந்தான். ஆனா இவரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு
பேசல. இவர் பேசுற நேரமே ஒரு துக்கத்தோட தான் பேசுறாரு. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எழுந்துட்டேன்னு சொல்லல, எழுந்திருப்பேன்னு தான் சொல்றேன். முடியாத சூழ்நிலையில ஆண்டவரே நீங்க செய்ய வல்லவர் அப்படிங்கிறாரு. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பார்னா நடக்கலாம், எழுந்திருக்கலாம் அப்படிங்கிறதா. ஆனா என்ன நடந்துச்சு ஃபியூச்சர்ல? எழுந்தார், வெளிச்சமா இருந்தார், சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்தினார். The Lord is a light for me. அவர் எனக்கு வெளிச்சம். இந்த டார்க்னஸ்ல, இந்த பிரச்சனையில, இந்த டிஸ்ட்ரெஸ்ல தேவன் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. லேயாளுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் கூச்ச பாரு, கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி, அது என்ன சொல்லுவோம்? மார்க்கண்ணுன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? மார்க்கண்ணா. கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அற்பமா எண்ணப்பட்டாள். ரொம்ப யாக்கோபை நேசிச்சாங்க. யாக்கோபை நேசிச்சது ரொம்ப நேசிச்சான். அந்த அளவுக்கு லேயாள் நேசிச்சா. தன்னுடைய கணவனை நேசித்தாள். கணவனால் அற்பமா எண்ணப்பட்டாள். தன்னுடைய சொந்த சகோதரியினால் அற்பமா எண்ணப்பட்டாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. பாருங்க, அற்பமா எண்ணப்படுறத கர்த்தர் பார்க்கிறாரு. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எட்டாத உயரமா இதுல எட்டணும்னா, அற்பமா பார்த்த உடனே நான் ஒரு அற்பமானவா, நான் ஒரு வீக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கீழே இறங்கிடக்கூடாது. நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்கிறனால நம்ம உடனே நான் ஒரு லோ கிளாஸ் சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனா இவன் கீழே இறங்கினவதான். லேயாள் சைலண்டா தான் இருக்கிறான். அவளை அற்பமா பாக்குறாங்க, கணவனார் அற்பமா பாக்குறாரு. கணவனே அற்பமா பார்த்தா எப்படி இருக்குங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொரு சொந்த சகோதரியை கல்யாணம் பண்ணிருக்கு. இவர் நேசித்தது வேற ஒருத்தி, மாமனார் கல்யாணம் பண்ணி வச்சது இன்னொருத்தி, அதுவும் ஏமாத்தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இப்ப இவருக்கு வெறுப்பு, லேயாள் மேல வெறுப்பு. அற்பமா என்னப்படு, சகோதரினால் அற்பமா என்னப்படுறா, சொந்த கணவனால் அற்பமா என்னப்படுறா, சுத்தி இருக்கிற எல்லாராலும் அற்பமா எண்ணப்படுகிறாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்த. பாருங்க, அற்பமா எண்ணப்படுறா நினைச்சீங்கன்னா ஏதோ ஒண்ணு கற்பம் தரிக்க போகுதுன்னு அர்த்தம். பாருங்க, அற்பமா என்னது ராகேல், சொந்த சகோதரி ராகேல். ராகேல் அற்பமா என்னால் யாக்கோபு அற்பமா என்ன. இப்ப பாருங்க, அற்பமாய் புரியுதா புரியலையா? அக்கா லேயாள், தங்கச்சி ராகேல். ராகேல் என்ன பண்றான்னா அக்காவை என்ன பண்றா? ஏளனமா பேசுற, ஏளனமா பண்ற. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? அக்காளுக்கு அற்பமா எண்ணப்பட்ட அக்காளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. தங்கச்சிக்கு இப்போ மலடியா இருக்கிறா. புரியுதா உங்களுக்கு? யாரு ஏளனமா பார்க்க, யார வந்து அற்பமா எண்ணப்படுதோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அற்பமா எண்ணப்பட்ட உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இதே போலதான் பெண்ணினால் வந்து அண்ணாள், அவங்களும் இதே மாதிரி சகோதரிகள் தான். பெண்ணினால் வந்து அண்ணால வந்து அவ்வளவு பண்ணுவாளாம். குழந்தை இல்ல, மலடி மலடின்னு சொல்லி ரொம்ப பண்ணுவாங்க. ஆண்டோட சமூகத்துல போய் அழுதாங்க. அழுதுட்டு தீர்க்கதரிசி இவர் சொல்றாரு, ஏலி சொல்றாரு, உனக்கு சீக்கிரத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு வராங்க. ஒரு பிள்ளையே தான் கேட்டா, ஆனா கிடைச்சது ஒண்ணு கிடையாது, 6. சாமுவேல், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேலை தேவன் கொடுத்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேலை கொடுத்தார். என்ன சொல்றேன்? அற்பமா எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் கற்பம் தெரிக்கும்படி செய்கிறார். கற்பம்னா நீங்க குழந்தை மட்டும் கிடையாது, பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகள், வாழ்க்கைப்படுவாய். ஆண்டவர் இப்போ இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா தரார் பாருங்க. ஸ்திரியே, நீ வாழ்க்கைப்படுவாய், வாழ்க்கைப்பட்டிருப்பாய். இன்னைக்கு ஒண்ணு இல்லாம தனிமையில நிக்கிற ஒண்ணு இன்னைக்கு தேவன் சொல்றாரு, மகளே மகனே, நான் உன்னை வாழ்க்கைப்பட வைப்பேன். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டது உண்மை. இப்போ லேயாளுக்கு எத்தனை பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 6 பிள்ளைங்க. இன்னொரு பொண்ணு தீனாள், ஒண்ணு பொண்ணு, 7 பேர். பாருங்க, அற்பமா எண்ணப்பட்டா அதுல 6 கோத்திரத்தை 6 பேர் தலைவரா மாறிட்டான், 6 தலைவனா மாறிட்டான். அதுல பெருசு என்ன தெரியுமா? பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அதுல யூதாங்கிற ஒரு ராஜா, அங்கதான் யூதா கோத்திரம்னே ஒண்ணு வருது. அந்த ராஜாக்களை பெற்றெடுக்கிற தாயாக லேயாள் மாறினான். யூதா கோத்திரம், அரசாளுகிற கோத்திரம், அரசாளுகிற ராஜாவை பெற்றெடுத்தால் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள். இன்னைக்கு ஒருவேளை உங்களை யாராவது அற்பமா பார்க்கிறாங்களா? ராஜரீகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, லேவி ஆசாரியனை பெற்றெடுத்தாள். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியனை அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாள் பெற்றெடுத்தாள்.
அற்பமாய் எண்ணப்பட்ட இவள் 6 கோத்திரத்தை பெற்றெடுத்தாள். அதுல 2 பெஸ்ட். ஒன்னு ராஜா, இன்னொன்னு ஆசாரியன். அப்படியே புதிய ஏற்பாட்டுல வாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லாரு, ராஜாக்களும் நீங்களே, ஆசாரியர். அன்னைக்கு 2 பேரு, இன்னைக்கு 2 பேரும் நம்ம தான். ராஜாக்களும் நீங்க, ஆசாரியர்களும் நான். அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். கணவன் பார்க்கல. என்ன அற்பமா என்னதே யாருதான்? கணவன் தான். யாருமே பார்க்கல. ஆனா கர்த்தர் பார்த்தார். அவன் கர்த்தர் பார்க்கிற தெய்வனா இருக்கிறார். அவன் நீங்க ஏளனமா எண்ணப்பட்டது அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அவரு எப்போ எப்படி செய்யணும்னு அவருக்கு கரெக்டா தெரியும். சரியான நேரத்துல குறித்த காலத்துக்குன்னு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. ரொம்ப எல்லாம் இல்ல, 52 நாள், 52 days. அதன் ஸ்தானத்தில் கட்டப்படும். டுடே, இன்னைக்குதான் அந்த 52வது நாள். அதன் ஸ்தானத்தில் வெட்கப்பட்ட இடத்துல, துக்கப்பட்ட இடத்துல, துரத்தப்பட்ட இடத்துல, அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல தேவன் என்னை கட்டுகிறார், என் வாழ்க்கையை வாழ வைக்கிறார். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். சிலர்லாம் ஏறி போனா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்படிதான் சில பிரச்சனை இருந்துச்சு. தப்பிப்போமா பழைப்போமா, சூழ்நிலைகள். எல்லாரும் இதை கடந்தீங்களான்னு தெரியல. சிலர்லாம் என்ன செஞ்சிருக்கோம், கடந்திருக்கிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக, சிலர்லாம் ஏறி இருக்கானுங்க தலை மேல. அப்படியே போட்டு அழுத்தி, நீ பொண்ணு தானே, நீ இப்படிதான் இருக்கணும். இந்த பிசாசு பிடிச்சா முடிய பிடிச்சு போட்டு பிசாசை வெளியே. ஆனா ஆக்சுவலி பார்த்தா பாவம், என்ன தெரியும் பாருங்க, அதை பிடிச்சி மண்டையை பிடிச்சு போட்டு பிசாசை வெளியே போ வெளியே போன்னு சொல்ற மாதிரி சில வீட்டுல எல்லாம் இன்னும் இப்படிதான் இருக்குது. டாமினேஷன் பிடிச்சி பிசாசை கீழே உட்காந்துங்க, மேல எந்திரிச்சிடாதன்னு சொல்லி பிடிச்சி அழுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி. கணவர் நேசிப்பதா இருக்குது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே சரீரம் தான். நம்மளை போட்டு அழுத்துறதுக்கு இல்லை, ஒடுக்கிறதுக்கு இல்லை, டாமினேட் பண்றதுக்கு இல்லை. இங்க சிலர் இப்படி தலை மேல ஏறி போயிருக்காங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். வந்தது அழுத்தமான இடம், தீ மாதிரி பிரச்சனை, தண்ணீர் மாதிரி பிரச்சனை. கடந்து வந்துட்டேன். இதை கடந்து வந்துட்டேன். இப்போ ஆசீர்வாதம், செழிப்பான இடம், மகிழ்ச்சியான இடம், ஆரோக்கியமான இடம். இது நீங்க வரல சிஸ்டர், இது நீங்க ஒருவேளை நான் வந்து நீங்க நினைச்சு கூடாது. அங்க பாருங்க, கொண்டு வந்து விட்டா தோத்த இடத்துல ஜெயிப்பீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல. லைவ்ல இணைஞ்சிருக்க பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். தேவன் உங்களை கொண்டு வந்து விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். தேவன் உங்களை கொண்டு வந்து விடுகிறார். எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். பயங்கர பிரச்சனை இருக்குது, தாண்டி ஆண்டவரே கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. திரும்ப இங்க வருவீங்களா? நீங்க வர முடியாது. கொண்டு விட்டது யாரு? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டேன். இனி திரும்ப வர மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்த்தாலும் அதை நான் அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஒரு மதிலாய் தேவன் எனக்கு இருக்கிறார். அன்னைக்கு திரும்பி பார்த்து ஒருத்தர் உப்பு தூணா மாறிட்டான், லோத்தின் மனைவி. ஆனா இங்க நான் திரும்பி பார்த்தா கூட எனக்கு செழிப்பு தான் வச்சிருக்கிறாரு. ஆமென். அவர் முன்னால இருக்கிறாரு, பின்னாடி இருக்கிறாரு, சைட்ல இருக்கிறாரு, மேல இருக்கிறாரு, கீழே இருக்கிறார், வலது புறமும் இடது புறமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வழி விலகாத மாதிரி என்ன பார்க்க போறாரு, என்ன பாதுகாக்கிறார். வழி விலகவே விட மாட்டான். செழிப்பான இடம், மகிழ்ச்சியான இடம். ஒருவனும் ஒரு காலம் யூஸ் பண்ணவே இல்லை. கேட்டா யூஸ்லெஸ் கழுத. ஒருவனும் ஒரு காலம் ஏறாத கழுத. ஏன்? அது ஒரு யூஸ்லெஸ், அது தேவையே இல்லை. அதை கொண்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆண்டு பார்த்து சீசரை பார்த்து சொல்றாரு, போங்க அங்க ஒருத்தரும் ஒரு வாட்டி ஏறல. அப்போ பிரயோஜனமா இருந்தா ஏத்திருப்பாங்க சிஸ்டர், புரியுதா? பிரயோஜனமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஆமாவா இல்லையா? உங்க வீட்டுல ஒரு நல்ல கார் இருக்குது, சூப்பரா இருக்குது. அந்த காரு நல்லா இருக்கிறதுனால நீங்க ஓட்டுறீங்க. காரு ஓடவே இல்லைன்னா ஓட்ட முடியுமா? ஆனா இங்க இது கழுத, நல்ல கழுத தான். ஆனா இவனுக்கு இந்த கழுதையை பிடிக்கல. பாருங்க, அதை கட்டி வேற வச்சிருக்கான். அதை ஃப்ரீயாவும் விடாம கட்டி வச்சிருக்கான். நான் சொல்றேன், கட்டி வச்ச நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. யூஸ்லெஸ்ஸா இருக்க நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதை தோத்து போய் நிக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, தோத்து போய் கட்டி வைக்கப்பட்டிருக்குது. ஒருவனும் ஒரு காலம் ஏறல இந்த கழுதையில.
ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை அவிழ்க்கிற வேளையில எவனாவது கேட்டானா இது தேவனுக்கு தேவைன்னு சொல்லு, இது இயேசுக்கு தேவைன்னு சொல்லு, இயேசுக்கு தேவைன்னு சொல்லு. அப்ப இப்படி சொன்ன உடனே ஒருத்தன் கேட்கிறான், வந்து கழுதி அவுக்க வராங்க, உடனே கேட்கிறான் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லு அப்படின்னு. சரி கொண்டு போ, இந்த கழுதை என்ன செஞ்சிரு, கொண்டு போயிரு அப்படின்னாரு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த யூஸ்லெஸ் ஆன கழுதையில் தேவன் பயணம் செய்தார். நீங்க சொல்றேன், அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு, இதுவரைக்கும் வஸ்திரம் இல்ல, இப்ப அது மேல துணியை போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். ஒருவனும் ஒரு காலும் ஏறாத கழுதை. சொல்லவா, கட்டப்பட்டிருக்குது, யூஸ்லெஸ்ஸா இருக்குது, ஒருத்தரை யூஸ் பண்ணல. இயேசு உங்களை யூஸ் பண்ண போகிறார். நான் சொல்றேன், இயேசு உங்களை யூஸ் பண்ணாருன்னா உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட உயர்வை நீங்க பார்க்க போறீங்க, இயற்கைக்கு மேற்பட்ட நன்மைகளை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என் வாழ்க்கையில இன்னைக்கு பயணிக்க போகிறார். இயேசு என் குடும்பத்தில் இன்னைக்கு டிராவல் பண்றாரு. இதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்தேன், வேதியில கட்டப்பட்டிருந்தேன், பிரச்சனையில கட்டப்பட்டிருந்தேன், வாழ்க்கை நல்லாகும் நல்லாகும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா எல்லாமே இடிஞ்சு போன சூழ்நிலை, எல்லாமே உடைஞ்சு போன சூழ்நிலை, எல்லாமே கட்டப்பட்ட சூழ்நிலை. கவலைப்படாத, கலங்காத, இன்னைக்கு தேவன் வந்திருக்கிறார். கட்டப்பட்ட ஒண்ண சீசர்களை அனுப்பி வா, அது இயேசுக்கு வேணும். பதிலே சொல்ல முடியல, இல்ல எடுத்துட்டு போக சொல்லவே முடியாது, எவனாலும் பிடிச்சு வைக்க முடியாது, உங்க உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். எட்டாத உயரத்தை எட்டணும்னா, இப்ப நான் எட்டாம தோத்து போய் உட்கார்ந்துருக்கேன். தோத்து போன வாழ்க்கையில தாவீது தோத்து போய் உட்கார்ந்துருக்கான். தான் குழந்தையை இழந்துட்டு 7 நாள் உட்கார்ந்து சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறான். என் பிள்ளைய செத்து போச்சு, செத்து போச்சு, கேவலமா இருக்குது போட்டிருக்கு, வசனம் அப்படி போட்டிருக்கு, வியாதிப்பட்டு கேவலமா இருந்துச்சு பிள்ளை. இப்ப எந்த லெவலுக்கு பிறந்திருக்கு பாருங்க, குறை பிரசவம் மாதிரி பிறந்திருக்கு. அதை பார்த்தாதான் வேற்றுக்கிரகவாசி மாதிரி இருக்கும். குறைப்பிரசவ பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்படி ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலும்பு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா என் பையன் அப்படித்தானே பிறந்தான், ஆமா அதனால எனக்கு தெரியும். ஆனா அவன் அழகாவே பிறந்தான், அவன் ரொம்ப நல்லா பிறந்தான். சரி, அவன் 7வது மாசம் பார்த்தானா, அழுத்திமா 7வது மாசம் பார்த்தானா, 7வது மாசம் 6வது மாசம் எண்டிங் சம்திங் என்ன செஞ்சுட்டான். ஆமா, அதே மாதிரி தான் இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்குன்னா, கேவலமா வியாதி அப்படின்னு போட்டு பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட வீட்டுல அடுத்த பிள்ளைய பெஸ்டா கொடுத்தாரு இல்லையா? தாவீது தோத்து போய் அழுது போய் உட்கார்ந்து இருந்த வீட்டுல அடுத்த பிள்ளைய பல நாட்டு ராஜாக்கள் கேட்டு அவன்கிட்ட வந்து கேட்டு போறாங்க. சேபா நாட்டு ராஜஸ்திரி அநேகர் வராங்க, திரளான ஆஸ்தி, திரளான ஐஸ்வர்யம். சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்கறது எங்க இருந்துல வராங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் தோத்து போனவங்களை தூக்கி மேல வைக்கிறாரு, அடுத்து புகழ்றாரு. இப்ப புகழ்ச்சி நான் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எல்லாருக்கும் நடக்காது பிரதர் சிஸ்டர். இது யாருக்கு நடக்கும்னா, யாருக்கு நடக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்புறவங்களுக்கு மட்டும் நடக்கும். எல்லாருக்கும் என்ன செய்யாது? நம்புற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்யும் நடக்கும். இப்போ தோத்து போன உங்களை என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வைக்கிறார். இவ்வளவு நேரம் தாவீது தோத்ததை பார்த்தோம், அப்புறம் வேற யாரெல்லாம் தோத்ததை பார்த்தோம். சபை தோத்து போச்சுது, சன்பல தொபியா சொல்லி நிறைய பேர் எதிர்த்தாங்க, தோத்து போன இடத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி நமக்கு எதிராக வைக்கப்பட்ட எல்லா எழுத்துல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்தினாருங்கிறத பார்த்தோம். லேயால் அற்பமா எண்ணப்பட்ட லேயால தேவன் கட்டினதை பார்த்தோம். அப்படி தோத்த இடத்துல இருந்து இப்ப ஜெயிக்க வச்சுட்டாரு. இப்போ ஆண்டவர் சில நேரம் ஆண்டவரே புகழ்றார். பிள்ளைய பார்த்து, நீங்க உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுவீங்க இல்லையா, என் பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு, என் பிள்ளை நல்லா படிக்கலன்னு சொல்லுவோம்ல, என் பிள்ளை ரொம்ப நல்லா இருக்குது, அப்படி இப்படின்னு நம்ம பிள்ளைய பார்த்து புகழும். பாத்தீங்களா? இவர் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் புகழ்றாரு. இப்ப நிறைய பேர் நம்மளை ஏளனமா பேசிருப்போம் பாருங்க, அவன் வாயில இருந்து புகழ்ச்சி வருது. இப்ப பாருங்க, இந்த மோசே ஆல்ரெடி இந்த எகிப்துல இருந்து பயந்து ஓடினவன், கொலை பண்ணிட்டு பயந்து ஓடினவன், பார்வோனை பார்த்து பயந்து ஓடினவன். இப்போ எகிப்தியர்களோட பார்வைக்கு வந்து இந்த ஆடு மேய்க்கிறவங்க அருவருப்பானவர்கள். இவன் ஆடு மேய்க்கிறவன் யாரு? மோசே. ஆடு மேய்க்கிறவன் அருவருப்பானவன். நல்லா குடிச்சுக்கோங்க, அருவருப்பானவன். அவங்களுக்கு வந்து ஆடு மேய்க்கிறவனே பிடிக்காது. ஆனா இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? இப்ப இவன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இவனை கூப்பிட்டாரு, வான்னு சொல்லி கூப்பிட்டாரு, போக மாட்டேன். ஆண்டவர் என்னால முடியாது, வேற யாரையும் அனுப்புங்க அப்படின்ட்டாரு. ஆண்டவர் பேசி கன்வின்ஸ், அவன் வந்து ஆண்டவர் வந்து கன்வின்ஸ் பண்றான். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நீங்க வரலன்னா கூட அவருக்கு மோசையை அடி போட்டு தூக்கிட்டு வர முடியும். ஆனா அப்படி சொல்ல, ஆமாங்கண்ணே அப்படி சொல்லி அவனை பேசி கன்வின்ஸ் பண்றேன். கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு வர எதுக்கு வராரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்க நீ, ஆனா நீ ஆடு மேய்க்க கூடாது. வசனம் போட்டிருக்கு பாருங்க, அவன் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய்.
கன்வென்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராரு. எதுக்கு? எதுக்கு? நீ பெரியவனா இரு மகனே. புரியுதா? இந்த பார்வோனை பார்த்து ஓடி போனான். இன்னொன்னு சொல்லவா? மோசைக்கு திக்குவாய் மந்தனாவு. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் இந்த பார்வோன் தான். பார்வோன் சட்டத்தை போட்டான். எத்தனை வயசு சிஸ்டர்? 3 மாசமா? 3 வயசா? 2 வயசா? 1 வயசு குழந்தையா? ஆமா, சம்திங் ஏதோ இத்தனை வயசு குழந்தை பிறந்துருச்சுன்னா தூக்கி தண்ணியில தூக்கி போட்டுறோம். நைல் நதியில தூக்கி போட்டு என்ன செஞ்சிடணும்? அந்த குழந்தையில என்ன செஞ்சிடணும்? கொண்டுறோம். அப்போ மோசையோட அம்மா மட்டும் என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தைய என்ன பண்ணுதுன்னா சுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எகிப்திய ராணுவம்லாம் வந்து எங்கேயா குழந்தை இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு தண்ணியில தூக்கி போட்டு ஆண் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? கொண்டுருவாங்க. அப்போ இந்த அம்மா மட்டும் என்ன பண்ணுதுன்னா 3 மாசம் வரைக்கும் இந்த பிள்ளை அழுற வேற வாயை பத்திடுது. பிள்ளைங்க நல்லா அழுதாதான் என்ன செய்யுமா? சத்தம் வருமா? நல்லா அழணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அழுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை அழுத வாயை பத்தி இந்த பார்வோனால மோசைக்கு திக்குவாய் ஆயிடுச்சு. காரணம் யாரு? பார்வோன். இப்போ அந்த பார்வோன் எந்த பார்வோனால வாய் திக்குவாய் ஆச்சுதோ அந்த பார்வோனை கலங்கும்படி செய்தான். பார்வோன் அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக பெரியவனா இருந்தான். அருவருப்பானவன், ஆடு மேய்ச்சிட்டு அருவருப்பானவன். பெரியவனா மாத்திராரா இல்லையா? நான் சொல்றேன், உங்களை அருவருப்பா பாக்குறவன் முன்னாடி உங்க தலையை உயர்த்த முடியும் என் தேவனால். விசுவாசிக்கிற பிள்ளைகள் சொல்றேன், சிலர் இப்ப உங்களை அருவருப்பா பார்க்கலாம், சிலர் உங்களை ஏளனமா பார்க்கலாம். அது மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், இல்ல என்ன சகலையா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். அருவருப்பா பார்க்கிறவங்க முன்னாடி இந்த வசனம் உண்மைன்னா, ஆடு மெச்ச ஓரேபில இந்த மோசையை ஒரு என்கவுண்டர் பண்ணி பார்வோனுக்கு முன்பாக மிகவும் பெரியவனாய் மாற்றின தேவன் உங்க குடும்பத்தில் அதை செய்ய போகிறார். அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே போகல பாருங்க. அவன் சொல்றான், சீக்கிரமா போங்க, என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. அது பார்வோன் சொல்றான். அருவருப்பா என்ன பண்றவனை பார்த்து இப்ப சொல்றாரு, சீக்கிரமா நீங்க இங்கிருந்து போயிருங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மோசையை அனுப்பி என்ன செய்யறாருன்னா எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. இப்ப இந்த பார்வோன் சொல்றாரு, சீக்கிரமா போங்க, ஆனா போற நேரம் சும்மா போவாதீங்க. இப்ப சொல்லிருக்கு, ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, பெரியவன் சிறியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொன்ன மாதிரி, பெரிய பார்வோன் சிறிய மோசையினால் bless you பார்வோன், God bless you பார்வோன், God bless you my child ன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டு அங்க போய் சங்கடல்ல மூக்கி போட்டான். 400 வருஷம் எங்க ஜனத்தை என்னெல்லாம் பண்ண? உனக்கு சாவு, செங்கடல், என்னையும் ஆசீர்வதியுங்கள். பாருங்க, நான் சொல்றேன், ஆண்டவரோட உறவுல இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோட அந்த கடவுளோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்துதான் ஆகும். ஆமென். இந்த மோசையின் ஆசீர்வாதம் அற்பமா எண்ணப்பட்டவன் லேயாள், இவனும் அற்பமா தான் பார்க்கப்படுறான். இவனும் வெறுப்பா பார்க்கப்படுறவன் தான். மோசை ஆடு மேய்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள். இவர்களை எல்லாம் வாழ வைத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் வாழ வைக்க வல்லவராயிருக்கிறார். இப்போ ராஜாக்கு முன்பாக இவன் பெரிய ஆளு. இப்போ இதே மாதிரி யோபு பாருங்க, யோபு ஆண்டவர் சாத்தான்ட்ட புகழ்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து தேவதூதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, உங்க பேரை சொல்லி சொல்றாங்க, என் பிள்ளையை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா அவனை போல கண் வைக்க முடியாது. யோபுக்காக தேவன் சிலுவையில் மரிக்கவில்லை, அதனால ஏதோ சம்திங் நடந்துருச்சு. ஆனா உங்களுக்காக எனக்காக மரித்து பாதுகாவல் போட்டிருக்கிறாரு. ஒரு பாதுகாவல் உங்க மேல என் மேல இருக்குது. தேவனே புகழ்றாரு யோபு பார்த்து. மனிதர்கள் புகழ்வாங்கன்னு சொன்னேன், தேவன் புகழ்றாரு. தேவன் மோசையை புகழ்ந்தாரா? மோசையும் புகழ்ந்தார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னாகமம் 12 வசனம் 12:7, என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? அவன் கோபக்காரன் கிடையாது, அவன் வந்து பொறாம பிடிச்சவன் கிடையாது. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் வீட்டுக்கு இவன் எப்படி போனான்? மோசை எப்படி போனான்? அப்போ இங்க புரியலையா? மோசை வீடுதான் தேவனின் வீடு, உங்க வீடுதான் தேவனின் வீடு, என் வீடு. இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு என் வீட்டுல இருக்கிறாரு.
இன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த ஜனங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சது என் வீடுன்னு போட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு என் வீடுங்கிறது என் வீடுன்னு என்ன செஞ்சுக்கோங்க. அவன் இவ்வளவு ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு வராரு. 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. இவங்க எல்லாம் நடத்துற வேளையில எங்கும் உண்மை உள்ளவன் புகழ்றது யாரு? மோசையை தேவன் புகழ்ந்தார். ஒரு நாள் உங்களையும் என்னையும் புகழுவார். அப்பா பிள்ளையை புகழுவார். அடுத்து சொல்லப்பட்டிருப்பாருங்க, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். இவர் சாந்த குணம் என்னன்னு கொஞ்சம் பின்னாடி எடுத்து பார்த்தா தான் தெரியும். முறுமுறுப்பானுங்க. ஆண்டவர் பூமியில எவன் செத்த மாதிரி இவன் சாவக்கூடாது, இவன் சாவு வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி பூமியை 2ஆ பிளந்து இவங்க எல்லாம் சாகட்டும்னு சொல்லி அப்படி சொன்னவனை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு சகல மனிதரிலும். ஆனா இவர் சாந்த குணம் நிறைய இடத்துல சொல்றாரு. ஆண்டவர் இந்த ஜனங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, இந்த ஜனங்களுக்காக அவ்வளவு நிப்பார். ஆண்டவர் என் பேரை கிழிச்சு போடுங்க, என்ன கொண்டுருங்க, என்ன வேணாலும் செஞ்சிருங்க, இந்த ஜனங்களை ஒண்ணு செய்யாதீங்கன்னு சொல்லி அவ்வளவு சாந்த குணம் உள்ளவர். ஆண்டவர் சொல்றது உண்மைதான். சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். இது சொல்றது யாரு? இப்ப தேவன் புகழ்றாரு பாருங்க, சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, நான் அவனுடன் மறைபொருளா அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். உண்மை சாந்த குணம் இருந்தா ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க முடியும். மோசே தேவனை பார்த்தார். மோசைக்கு விரோதமா பேசுறாங்க ஆரோனும் மிரியாம் பேசுறப்ப சொல்றாரு, என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் உங்களுக்கு பேசுறதுக்கு பயம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரியாம் குஷ்டரோகம் வந்துடும். உடனே அவர் சொல்லுவாரு, ஏன் தாசனாகிய மோசைக்கு விரோதமா பேசின அவ இதை அனுபவிச்சுதான் ஆகணும், 7 நாள் அவ வெளியே போய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த மோசைக்காக வைராக்கியம் நினைக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் பிள்ளைக்காக பிள்ளையை அடிக்க மாட்டார், பிள்ளையை நொறுக்க மாட்டார், பிள்ளை எதுவும் செய்ய மாட்டார். ஆனா பிள்ளைக்கு விரோதமா ஒருத்தன் வந்துட்டானா அவர் வைராக்கியமா இருந்து உங்களுக்காக அவர் வேலை செய்வார். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளு உண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியையும் உண்டாக செய்வேன். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் புகழ்வார், மனிதரை வைத்து புகழ்வார், ஆண்டவர் புகழ்வார்னு சொன்னேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சிறுமையான எல்லாரையும் தண்டித்து நொண்டியான, இன்னைக்கு ஒருவேளை நொண்டி வாழ்க்கை தான், ஆனா ஒன்ன நான் சேர்த்து கொண்டு வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். உங்க தேசத்தின் பெயரை சொல்லி சொல்லுங்க. இந்த தேசத்துல இந்த பெருந்துறையில நான் வெட்கத்தை அனுபவிச்சது உண்மைதான், ஆனா இங்கதான் என்ன புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உண்டாக்க பண்ணுகிற கர்த்தர். வசனம் சொல்லுது பாருங்க, புகழ்ச்சியும் கீர்த்தி. எங்க நீங்க சஃபர் ஆனீங்களோ, எங்க நீங்க கவலைப்பட்டீங்களோ, எங்க நீங்க கலக்கப்பட்டீங்களோ, அங்க தேவன் உங்களை புகழ்ச்சியும். போன வாரம் பிரியங்க அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க கண்ணில் இந்த இடத்துல ஒரு கட்டி கண்ணு பயங்கர வலி அவங்களுக்கு. அப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. கண்ணில் கை வச்சு ஜோம் பண்ணு. அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சொல்றாங்க, பரிபூர்ண சுகம் வந்துருச்சு. சரியாயிடுச்சா? நல்லா சரியாயிடுச்சா? இதே கட்டியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆமென். இங்க வந்துட்டு போனா வியாதியா இருக்க, வியாதியில கூட நீங்க ஒருவேளை இந்த மாதிரி வெட்கத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆமென். வெட்கம்ங்கிறது வெறும் பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, வியாதியில இருக்கலாம், குடும்ப உறவுல இருக்கலாம். எதுல நீங்க வெட்கம் அனுபவிச்சாலும் சரி, என்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஆமென். எஸ். வேற யாரோ ஏதோ ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்களே, வேற யாருக்கு ஹீலிங் நடந்துச்சு? யாரோ சொன்னாங்க, மறந்துட்டேன். சாட்சியை சொல்லணும்னு சொன்னாங்க பாருங்க. இப்போ உலகம் ஃபுல்லா நிறைய பேரை நம்ம ஃபாலோ பண்றதுனால யாரு எங்க என்ன சொல்றாங்கன்னு கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. பாருங்க, வர வேண்டியது இருக்குது. பாருங்க, டெய்லி பிரேயர் நம்ம சர்ச்சில். பாருங்க, நம்ம சர்ச்சை மாதிரி சில சர்ச்சில் எல்லாம் இருக்குது, ஆனா நம்ம சர்ச்சில் டெய்லி பிரேயர் இருக்குது. ஆமா, நான் இந்த பிரேயருக்காகவே உருண்டு புரண்டு, ஆண்டவரே நாளைக்கு இவங்களுக்கு என்ன சொல்லணும் அதுக்காகவே உருண்டு புரண்டு அவ வசனத்தை எடுத்து ராத்திரி தூங்காம பகல்ல தூங்காம அப்படியே உங்களுக்காகவே அப்படியே ஓடிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த ஓட்டத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். என்ன இளமையா ஆரோக்கியமா எந்த ஒரு டயர்டும் இல்லாம சூப்பரா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். நான் விஷனை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறேன். என் கூட எத்தனை பேர் பயணம் செய்ய வரீங்க? நோவா பேழைக்குள்ள எத்தனை பேர் வர ரெடியா இருக்கிறீங்க? நோவா பேழைக்குள்ள வர்றவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. பேழைக்குள்ள வர்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதம். புதன்கிழமை பேழை இருக்குது, சண்டே நோவாவின் பேழை இருக்குது,
டெய்லியும் 2 மணிலேருந்து 4 மணி வரை பேழைக்குள்ள வரலாம். இந்த பேழைக்குள்ள நீங்க வந்துட்டு வெளியே போனீங்கன்னா நோவாவை தேவன் பேழைக்குள் வச்சு ஆசீர்வதிச்சு திரளா பெருகு மகனேன்னு சொல்லி நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்களை சிறையிருப்பை திருப்பும் பொழுது, உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, இப்ப சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும். பூமியில நீங்க பெருந்துறையில பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க சிலர்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு யாரெல்லாம் உயர்ந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக வைப்பேன் அப்படிங்கிற. ஆனா நான் அதை பாக்குறேன். நீங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பாக்குறீங்களா, உங்க வாழ்க்கையில பாக்குறீங்களான்னு தெரியாது. உங்க வாழ்க்கையில பார்த்தா கூட எப்படி நடக்கும்னு தெரியாது. எப்படினாலும் தேவன் செய்வார். எப்படி நடக்கும் என்ன செய்யாது சொன்ன பாத்தீங்களா. மதுரையில ஒரு சர்ச்சில் ஒரு ஏழை விதவை பெண் திருமணம் ஆகி 3 மாசத்துல கணவன் மரித்து போனார். கணவன் மரித்து போய் அந்த காலம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மரித்து போனப்ப சுத்தி எல்லாரும் என்ன பேசுவாங்க, கிராமம் எல்லாம் கிளவி பேச்சுகளுக்கு கொஞ்சம் விலகி இருக்கணும்னு வசனம் சொல்லுது. இந்த மாதிரி இந்த பாட்டிமார் பேசுற பேச்சுகள்லாம் தெரியல. இவ கல்யாணம் பண்ணது தரித்திரம், அவன் செத்து போயிட்டான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சர்ச்சுக்கு போற ஒரு பொண்ணு சர்ச்சில் எல்லா வேலையும் செய்யறவங்க, சர்ச்சில் பாய் போடுறது, கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, எல்லா வேலையும் செய்யறோம். அவங்க சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது. வெளிநாட்டுல இருந்து ஒரு பில்லியனர், அவரு மிஷினரியாவும் இருக்கிறாரு, மினிஸ்ட்ரியும் பண்றாரு, பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாராரு, வந்து பாக்குறாரு, இவருக்குள்ள அந்த பொண்ணு ரொம்ப கருப்பா, அவர் ரொம்ப சிகப்பு, இவங்க ரொம்ப கருப்பு, சூலைமித்தியால் மாதிரி ரொம்ப கருப்பா இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாஸ்டர் கேட்கிறாரு, நான் இந்த பொண்ணை திருமணம் பண்ணணும்னு எனக்கு தோணுது, இந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணணும்னு. பாஸ்டர் சொல்ல, ஐயோ இப்பதான் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் காலி, பாஸ்டர் நல்ல பாஸ்டா இருக்கிறாரு, நம்மள மாதிரி பாஸ்டர் இல்லாம ரொம்ப நல்ல பாஸ்டா இருக்கிறாரு. இல்ல இவ்வளவு கல்யாணம் பண்ணாதீங்க, இவ்வளவு கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிட்டாரு. ஆனால் அவர் சொல்றாரு, இல்ல நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி தான் ஆவேன். ஓலை வீடு என்ன வீடு? ஓலை வீடு, ஏழை வீடு. ஒரு ஓலை வீடு, ஏழை வீடு. கடைசியில பார்த்தா அவரு கல்யாணம் பண்ணி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் எல்லாம் எடுத்துட்டு அங்க கூட்டிட்டு போய் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அப்பப்ப வந்துட்டு போறாங்களா மதுரைக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியல. நான் சொல்றேன், மிராக்கிள் எப்படி வேணாலும் நடக்கும். உங்களை தேடி சிலர் வருவார்கள். அன்னைக்கு எப்படி பேதுருவை தேடி 3 பேர் வந்து லோக்கல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இனி லோக்கல் மினிஸ்ட்ரி இல்ல, புற ஜாதிகளுக்குள்ள இப்ப இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி. 3 பேர் வராங்க. அப்படியே ஒரு கனவு கண்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த 3 பேர் கூட நீ போ அப்படிங்கிறாரு. சொல்றேன், எப்படினாலும் அந்த 3 பேர் வர போறாங்க, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என் வாழ்க்கையில். உன்னத பாட்டு 7:6 சொல்லுது, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. ஆண்டவர் சொல்றாரு, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். ஆண்டவர் அப்படியே நம்மளை பார்க்கிறாரு, நம்மளை அனுபவிக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் பிரியம் மனமகிழ்ச்சி, எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியம். ஒருவேளை உங்களை பார்த்து உங்க கணவனார் சொல்லியிருக்க மாட்டாரு, எனக்கு நீ ஒரு மனமகிழ்ச்சின்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மனமகிழ்ச்சி. போட்டு பாருங்க, மை லவ், நீ என் லவ், நீ என் காதலி. போட்டு பாருங்க, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, எவ்வளவு அழகானவள், நீ எவ்வளவு இன்பம். பாருங்க, ஜெபிக்கிறவர்கள், உறவில் இருக்கிறவர்கள், அவரோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர் புகழ்கிறார். நான் இது வரைக்கும் ஆண்டவர் புகழ்கிற பத்தி தான் சொல்றேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் புகழ்கிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். யாகேல்னு ஒரு பொண்ணு இருந்தா. யாகேல், அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கிடைச்ச வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலை பண்ற வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? கொலை பண்ற வாய்ப்பு. ஒரே அடி மண்டையில அடிச்சு கொல்லணும். அவன் கானானியன் ராணுவ தலைவன், கானானியர்களுக்கு ராணுவ தலைவன். ஒரே அடியில் அடிச்சு கொள்ளணும். ஆனா அவளை போட்டிருக்கு பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் ராணுவத்தில் இல்ல, கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்களை பத்தி தான் சொல்லி இருக்குது. யாகேலின் ஆசீர்வாதம். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவன் புகழ்றார், யாகேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாபின் ஒரு ராஜா இருக்கிறாரு, கானானிய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை சின்ன பின்னம் ஆக்கிட்டு இருக்கிறாரு.
அப்போ அதுல ஒரு தலைவன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த செசரியா, சாரி சிசேரா, வேற என்ன பார்த்தேன் சிசேரா. சிசேரா தான் வந்து என்ன பண்றான்னா அந்த ராணுவத்துல நின்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா படை பின்வாங்கிடுச்சு. இப்போ இவர் துரத்திட்டு ஒருத்தர் வராரு, பாராக்கு துரத்திட்டு வராரு. பாராக்கு ஒரு யாரு, அவரும் ஒரு ராணுவ அதிபதி. பாராக்கு இந்த சிசேராவை துரத்திட்டு வராரு. ஆனா இவன் நேர வாரா, எங்க வாரா தெரியுமா? வர்றது எங்க வாரா, இந்த சிசேரா வாரது எங்க வாரான்னா யாகேல் வீட்டுக்கு வாரா. யுத்த காலத்துல வெற்றி இல்ல, வெற்றி எங்க நடக்குது? வீட்டுக்குள்ள வெற்றி. எங்க, எப்படி வீட்டுக்குள்ள வெற்றி? அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உன் அறை வீட்டை பூட்டி. கரங்களை தட்டுங்க. கை தட்டவே வர மாட்டேங்குது இன்னைக்கு. அறை வீட்டை பூட்டி நீ செபிக்கிற வேளையில அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா இந்த யாகேல் வீட்டுக்குள்ள செபிக்கிறவள். யாகேலை தேடி எதிரி வரான். எதிரியை தேடி போகல, ஒருத்தர் துரத்திட்டு வரான். பாராக்கு துரத்திட்டு வரான். பாரா கைக்கு கிடைக்கல, யாகேல் கைக்கு வந்து மாட்டுறான். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா. இப்ப எல்லாரும் புகழ்றாங்க, பைபிள்ல எழுதி வச்சிருக்குது யாகேலை பத்தி. யாகேல் வீட்டுக்குள்ள வருது, எதிரி வந்து மாற்ற இடம் யாகேல் வீட்டுக்குள்ள. வேற எங்கேயோ பேர் தான் தப்பிச்சிருப்பான், சரியான இடத்துக்கு வந்திருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு கிடைச்சிருக்குது. நான் சொல்றேன், உங்க எதிரி உங்க வீட்டுல வந்து சரண்டர் ஆகிற நாள் இந்த நாள். யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே இந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க, எங்கேயோ இருக்கிற ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லுங்க. எங்கேயோ இருக்கிற பணம் என் வீட்டுல வருது. எங்கேயோ இருக்கிற ஆரோக்கியம் என் வீட்டுல வருது. ஆமென். எங்கேயோ இருக்கிறது எல்லாம் எனக்கு வருது. ஆமென். இங்க ஒரு எதிரி வந்து மாட்டினா என்ன தெரியுமா செஞ்சா? அவன் தண்ணி தான் கேட்டான் குடிக்கிறது. நேரம் வந்துட்டு என்ன செய்யறான்னா தண்ணி குடிக்கிறேன். தண்ணி இல்ல பால் தாரன்னு சொல்லி நல்லா பாலை கொடுத்துட்டு கீழே படுக்க வச்சுட்டு, டார்பால் இருக்கு தெரியுமா, கம்பளம்னு போட்டிருக்கு, டார்பால் எடுத்து மூடிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நெத்தியில அடிச்சாலாம் எவ்வளவு பெரிய ஆணி இருந்திருக்கும் பாருங்க. அவளுக்கு இருந்த கொஞ்சம் பலத்தை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டான். ஒரு ஆணி எடுத்து 2-3 அடி அடிச்சா எந்திரிச்சிருவான். டபாரு ஒரே அடி, எதிரிய ஒரே அடியில அவளுக்கு இருந்த கொஞ்சம் பலத்தை யூஸ் பண்ணா தேவன் பெரிய பலத்தை கொடுத்தான். ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் சொல்றேன், இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க ஆணி எடுக்கணும், சுத்தியல் எடுக்கணும் இல்ல, எல்லாத்தையும் சிலுவையில் எடுத்திருக்கிறாரு. அதனால எதிரி உங்க வீட்டுக்குள்ளே வர முடியாது, நன்மை மட்டும்தான் வரும். பழைய ஏற்பாட்டுல ஆணி எடுத்து அவனை காலி பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாராக்கால முடியல, இஸ்ரவேல் ராணுவத்தால முடியல, ஆனா வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கிற யாகேலால முடியுது. யாகேல் புகழப்படப்பட்டவள், யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். முதல்ல தோல்வியை ஜெயிப்பதற்காக, நீங்க வெற்றியா வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை தோத்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை புகழ வைக்கிறாரு. இனி நீங்க என்ன பண்ணணும்னா வெற்றியை அதிகமா பேசணும். சக்சஸ் என்ன செய்யணும்? பேசணும். பாருங்க, இந்த மாதிரி போதிக்கிற போதனைகள் நீங்க நிறைய கேட்கணும். இந்த இருக்கிற கழிவுகள்லாம் கொஞ்சம் வெளியே போகணும். வியாதி வரும், பிரச்சனை வரும், கடன் வரும், அது வரும், இது வரும், இதெல்லாம் கொஞ்சம் வெளியே என்ன செஞ்சிடணும். இந்த வார்த்தையை கேட்கதான் என்ன செய்யும், இதெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சிடும். இப்போ உங்களுக்கே தெரியுதா, நான் சாதாரணமானவன் கிடையாது. நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஆளு. அந்த உலகத்துல வாழ்றனால நம்மளை எல்லாம் நம்ம சூழ்நிலை எல்லாம் பாக்குற நேரம் அவ்வளவுதான், நம்ம செத்தா போதும் கடவுளே அப்படின்னு சொல்லி எலியாவை மாதிரி என்ன செஞ்சிடும். எலியாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான், ஆண்டவரே நான் செத்தா போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்படி சோர்ந்து போன அவனை சூரிய செடியில போய் படுத்து கிடக்கான். அவனை திரும்ப எழுப்பி அவனை செய்யக்கூடாத வேலைகளை எல்லாம் செய்ய வச்சு அவனை சாக விடல. அவன் சாகணுங்க, அவனை சாக விடல, சுழல் காத்துல மேல தூக்கிட்டாருங்க. சாகணும்னு சொன்னவன, மகனே நீ சாகுற ஆளு கிடையாது. எப்படிப்பட்ட தெய்வங்க? ஒருத்தர் சொல்றான் நான் சாகணும், இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு நாள் ஒரு தேவதூதர் கொடுத்த சாப்பாடு அப்பமே இறைச்சும் 40 நாள் நான் நடந்து போறான். அவ்வளவு பவர். ஆகாப்பு முன்பு ஓடி இருக்கிறான், டைம் டிராவல் பண்ணிருக்கான், டிவைன் டிரான்ஸ்போர்டேஷன் நடந்திருக்குது. ஆகாப் அங்க இருக்கான், அவன் ரதத்துல வரான், 80-90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ல வந்துட்டு இருக்கான். இவன் அவனுக்கு முன்னாடி போயிட்டான், டைம் டிராவல் பண்ணி. ஆண்டவர் பார்த்தாரு, நீ சாக கூடாது எலியா. அவன் 7000 பேர், அவன் சும்மா கிடக்கான், அவன் சொத்த பைய. ஆனா நீ எனக்காக வயிறாக்காம நின்ன, மேல வாய கூட சுழல் காட்டுல மேல தூக்கிட்டார் எலியாவை.
சொல்றேன், சில பிரச்சனைகள் எல்லாம் சுழல் காத்துல வெளியே போகுது, சில வியாதிகள் எல்லாம் வெளியே போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயற்கைக்கு மேற்பட்ட சில ஆசீர்வாதங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட சிலது என் வாழ்க்கையில தேவன் பொழிய பண்ண போகிறார். வானத்தின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில நடக்க போகுது. ஆமென். பாருங்க, ஓ சக்கரபலபர, ஓ ஷேரே. இப்போ சக்சஸ் பேசணும். வாயில என்ன பேசிட்டே இருக்கணும்? குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு சிஸ்டர், என்ன பேசணும்? ஐயோ குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஐயோ குடும்பம், என் குடும்பம், என் பிள்ளைங்க நல்லா இருக்குது, சேர்ந்து நல்லா வாழ்றாங்க, ஆரோக்கியமா வாழ்றாங்க, ஐஸ்வர்யமா வாழ்றாங்க. வரும் சிலதெல்லாம் அப்படி கிளறிட்டே கிடக்கும். ஆனா அதை பார்க்க கூடாது. அந்த பிரச்சனையிலிருந்து என்னை ஜெயிக்க வைக்கிற தேவனை பார்க்க வேண்டும். பிரச்சனைகளை பேசக்கூடாது. கிளவிகள் பேச்சு பிரச்சனையை பேசுமா? சொல்லுங்க, கிளவிகள் பேச்சு பிரச்சனையை பேசும். ஆனா இப்ப எனக்கெல்லாம் சிலர் போன் கால் பண்ணி அப்படியே பிறந்ததுல இருந்து நடக்கிற வரைக்கும் அப்படியே நமக்கு ஐயோ ஆல்ரெடி நமக்கு நேரமே இல்லை. நான் டெய்லி ஆண்டவரை இந்த டைம், இந்த கிளாக்கை மட்டும் காலையில ஒரு 8 மணிக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு டெய்லி பேசுவேன். ஆண்டவர் இந்த டைம் என் கண்ட்ரோல்ல வரட்டும். டைமே பத்த மாட்டேங்குது நமக்கு. என்ன செய்யறது? காலையில 8 மணிக்கு ஒரு 10 மணி நேரம் நிறுத்தி வச்சாதான் நல்லா இருக்கும். டெய்லி டைமே பத்த மாட்டேங்குது. டெய்லி லேட். பாருங்க, 2 மணிக்கு பிரேயர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இப்ப 2:30 டைம் மாத்தியாச்சு. 2:30 சரி 2:30க்காவது வரலாமான்னு பார்த்தா 2:30க்கு வர முடிய மாட்டேங்குது. 3 மணி ஆகுது. இந்த டைமை கொஞ்சம் ஆண்டவர் நமக்காக என்ன செய்யணும்? ஒரு 8 மணி, காலையில 8 மணியை மட்டும் ஒரு 10 மணி நேரம் நமக்கு என்ன செஞ்சிடணும்? கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டாருன்னா, ஆக்சுவலி இதுவும் இருக்குது. நீங்க நான் டெய்லி ஆண்டவர் இந்த டைம் என் கண்ட்ரோல்ல வரட்டும் பேசிட்டே இருக்கேன். கண்ட்ரோல்ல வரும் தெரியுமா? அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். டைமை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரதுன்னு எல்லாமே இருக்கு. நம்ம பைபிள்ல தான் இருக்குது. டைமை கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். டைம் டிராவல் எல்லாமே நம்ம பைபிள்ல இருக்குது. நான் சொல்லி தரேன் டைமை கண்ட்ரோல். அப்போ டைமும் என்ன செய்ய மாட்டேங்குது. நம்ம அவங்க அவ்வளவுத்துக்கு இந்த சோக கதைகளெல்லாம் சொல்லி நானும் அவ்வளவு நேரம் கேட்பேன். சரி பாவம் சொல்லி அவங்க ஆறுதல் அடையட்டும் சொல்லி சொல்ற வரைக்கும் நான் கேட்பேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜோம் பண்ணுவேன். பாஸ்டர் இப்பதான் பாஸ்டர் என் மனசுல இருந்த பாரமே போச்சு. அந்த பாரமே போறதுக்கு தான் இவ்வளவு நேரம் உட்காந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, அவங்களை ஹீல் பண்ணி விட்டுருவேன். நீங்க நடக்கிற சாட்சிகள் எல்லாம் பாருங்க, பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லுவாங்க, பெருசா சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல சிஸ்டர், ஒண்ணுமே இல்லையா பாஸ்டர். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கண்ணு திறக்குது. அப்ப ஒண்ணுமே இல்லையா? நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கேக்குறீங்களா, நான் பெரிய நோய் மாதிரி பாஸ்டர் சொன்னேன், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஜோம் பண்ணி விட்டாரு, நோய் மாறிடுச்சு, சுகம் வந்துருச்சு. ஒண்ணுமே இல்ல. பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். நீ ஏமாத்திரம் ஒண்ணுமே கிடையாது. பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க செபிக்கிற யாகேல் கால் அடியில வந்து விழுவான். சிசரா மாறிப்பட்ட ராணுவ தலைவர்கள் எல்லாம் கால் அடியில வந்து விழுவான். அவன் ஆணியோட சுத்தியலோட வாரா. நம்ம அதுல எல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறாரு. சாவுன்னு சொன்னா செத்து போயிடுவான் சிசரா. அவன் நீங்க இயேசு நாமத்துல அவ்வளவுதான் நீ போ அப்படின்ட்டா என்ன செஞ்சிடும்? எல்லா எதிர்வல்லமைகளும் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும், அழிஞ்சு போயிடும். பாருங்க, இப்போ வெற்றி. இனி நான் தோல்வியை பேச மாட்டேன். சொல்லுங்க, இனி என் வாழ்க்கையில நான் தோல்வியை பேச மாட்டேன். எட்டாத உயரத்தை நான் அடைவேன். நிச்சயமாய் எட்டாத உயரத்தை தேவன் அடைய பண்ணுவான். பூமி என்களும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை என் ஜனங்களிடத்தில் செய்வேன். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பீர்கள். எலியா தனித்து நின்று ஜெயித்தான். அதே போல தேவன் என் வாழ்க்கையில தனித்து நின்று பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது? இந்த வார்த்தை கனம் பண்ணும் விதமாக இது விதைக்கிற நேரம். உங்கள் கரங்களில் காணிக்கை எடுத்துக்கோங்க. நான் இப்ப ஜெபிக்க போகிறேன். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க, இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணும் விதமாக உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். விதைக்கிறவர்களுக்கு விதை பெருகும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க நீங்க ஆன்லைன்ல ஜிபேல 9042 ஜிபே போன்பே 9042550929 90 42 55 09 29 என்ற நம்பர்ல நீங்க ஜிபே போன்பேல விதைக்கலாம். விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்வார். கரங்களை காணிக்கை எடுத்துக்கோங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த காணிக்கை விதைக்கிறாங்க. இயேசுப்பா, விதைக்கிற இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கிற விதை
1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப வரட்டும் டாடி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அன்னைக்கு ஈசாக்கு விதை விதைத்தான். ஆனா அவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி எதிரிகள் வந்தாங்க. ஆனா விதைச்சதுக்கு அப்புறம் எந்த எதிரிகளும் இல்லை. ஆனா இன்றைக்கு இவங்க விதைக்க போறாங்க ஏசப்பா. இவர்கள் வச்சிருக்கிற இந்த காணிக்கை, இவர்கள் கொடுக்கிற விதைக்கிற இந்த விதை 1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும் ஏசப்பா. இந்த வாரமே ஆண்டவரே பல மடங்கு இவர்கள் விதைக்கிற விதை திரும்ப இவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும் டாடி. பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.